நம்ம கடந்த 2 வாரமாக யோகத்தில் அங்கங்களான யமம் நியமம் ரெண்டும் பற்றி பேசினோம். இப்போ யமத்தில் ஒவ்வொரு யமனுக்கும் என்னென்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத பதஞ்சலி சொல்கிறாரு. அதை இன்றைக்கி பார்க்கலாம். அஹிம்சை பண்ணால் என்ன அதனால் நமக்கு கிடைக்கும்? அஹிம்சா பிரதிஷ்டாயாம் தத் சந்நிதோ வைரத்தியாக. இது யோக சூத்திரம். என்ன சொல்கிறாருன்னா, அஹிம்சையை எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் எவரிடமும் நாம் கடைப்பிடிக்கும் பொழுது அவர்கள் இருக்கும் இடத்தில் சண்டை சச்சரவுகளுக்கு வாய்ப்பு கிடையாது. அவர்கள் இருக்கும் இடமே அமைதியாக இருக்கும். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஆசனம் உட்கட் ஆசனம். அதாவது உட்கட் அப்படிங்கிறது உட்கார்ந்தும் நிலை, அதாவது குத்த வச்சு உட்காருவோம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்குவாட்டிங் பாஸ்டர். இது நின்று கொண்டு செய்யக்கூடிய ஆசனம்தான். இந்த ஆசனத்தை நம்ம அந்த காலத்துலலாம் காலை எழுந்த உடனே பண்ணியிருப்போம். நம்ம காலை கடன் முடிக்கிறதுக்கே இந்த போஸ்டரில் உட்காந்து தான் நம்ம பண்ணுவோம். நான் இப்போ அதெல்லாம் மாறி இது பண்ணாதனால முட்டி நல்ல டைட்டாகி நிறைய பேரால் சப்பளம் கூட்டி உட்காரக்கூட முடியல, முட்டி வலிகள்லாம் வருது. இப்போ நம்ம இந்த பாஸ்டரை கிளாசிக்கலாக எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கால்கள் ரெண்டும் சேர்ந்து நிற்கணும். இப்போ மூச்சை உள்ளே இழுத்துக்கிட்டே கைகளை முன்பக்கமாக தூக்கணும். இன்ஹேல், ரைஸ் த ஆர்ம்ஸ் ஃப்ரம் த ஃப்ரண்ட். 2 பாம்ஸ் சேர்த்து வச்சுக்கோங்க. எக்ஸேல், மெதுவாக உட்காரணும். அப்படியே ஸ்குவாட் பண்ணுங்க. இன்ஹேல், மெதுவாக எழுந்து மேலே வரணும். எக்ஸேல், கைகளை முன்பக்கமாக கீழே கொண்டு வந்துடணும். இப்போ இதே இன்னொரு முறை பார்க்கலாம். இன்ஹேல், கைகளை முன்பக்கமாக தூக்குங்க. கைகள் இணைஞ்சிருக்கணும். எக்ஸேல், மெதுவாக ஸ்குவாட் பண்ணணும். உட்காருங்க, மெதுவாக உட்காரணும். இன்ஹேல், மெதுவாக எழுந்து மேலே வாங்க. எக்ஸேல், மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே கைகளை முன்பக்கமாக மெதுவாக கீழே கொண்டு வரணும். இப்போ நம்ம கிளாசிக்கலாக இந்த ஆசனம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இது பண்ணும் பொழுது முட்டி, தொடைப்பகுதி, காஃப் மசில், எல்லா மசிலுக்குமே ஒரு நல்ல ஸ்ட்ரெச் கிடைக்கும். இது பண்ணும் பொழுது பின்பக்கம், அதாவது லோ பேக் மசில்னு சொல்லக்கூடிய பின் முதுகு பக்கத்தில் இருக்க தசைகளுக்குமே நல்ல ஒரு ஸ்ட்ரெச் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம அடிவயிறு நல்லா அமுங்கும் இந்த பாஸ்டரில் இருக்கும் பொழுது. அதனால் உள்ளே இருக்கிற ஆர்கன்ஸ், உறுப்புகள், எஸ்பெஷலி நம்ம யூட்ரஸ், கோலன்னு சொல்லக்கூடிய சிறுகுடல், பெருகுடல், பிளாடர், எல்லாத்துக்குமே ஒரு நல்ல அழுத்தம், அந்த மசாஜிங் எஃபெக்ட் கிடைக்கும். இதனால் அந்த ஆர்கன்லாம் நல்லாவே எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். முட்டி ஸ்ட்ராங் ஆகும். மசில், தை மசில், காஃப் மசில் எல்லாமே ஸ்ட்ராங் ஆகும். உங்களுக்கு ஆங்கிள் ஃப்ளெக்சிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அதனால் இந்த ஆசனம் பண்ணி நம்ம பயன்பெறலாம். நம்ம இப்போது இன்னொரு மாடிஃபிகேஷன் இதே ஆசனத்தில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதாவது பருமன் உள்ளவர்கள் இந்த ஆசனத்தில் பேலன்ஸோடு பண்ண முடியாது. அந்த பேலன்சிங்காக எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அது கைகளை முழுவதுமாக மேலே தூக்காமல் தோள்பட்டை வரைக்கும் தூக்கிட்டு மெதுவாக உட்கார்ந்து எழுந்திருப்பது. இந்த தோள்பட்டை வரைக்கும் கைகள் தூக்குறதுனால உங்களால் பேலன்ஸ் பண்ண முடியும். இந்த பேலன்சிங், அப்புறம் பருமனாக இருப்பவர்கள் இந்த ஆசனத்தை அந்த பேலன்சிங் முறையில் பண்ணும்போது முதுகுத்தண்டு பலமாகும், பேக் உள்ள மசில்லாம் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். நம்ம உட்கட் ஆசனா ஒரு மாடிஃபிகேஷன் எப்படி பண்ண போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். கால்களை சேர்த்து வச்சுக்கணும். இன்ஹேல், கைகளை ஷோல்டர் லெவலுக்கு ஃப்ரண்ட்டில் தூக்கணும். இன்ஹேல், அவ்வளோதான். எக்ஸேல், அப்படியே உட்கார். கைகளை மெதுவாக கீழே கொண்டு வரணும். நம்ம இன்றைக்கி உட்கட் ஆசனா கிளாசிக்கலாக எப்படி பண்ணுறது, அதை பண்ண முடியாதவர்கள் ஒரு மாடிஃபிகேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். நாளைக்கு இதே உட்கட் ஆசனாவில் இன்னும் சில மாடிஃபிகேஷன்ஸ் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம்.